ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் வடா பாவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பயங்கர டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா, பன் வேணும், அதுக்கப்புறம் ஒரு சட்னி பவுடர், க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் ஒரு பொட்டேட்டோ போண்டா, இதெல்லாம் தான் வேணும். நம்ம ஏற்கனவே பாவ் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 15 to 20 நிலக்கடலை, 2 பல்லு பூண்டு, ஒரு க்ரீன் சில்லி, ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை, ஒரு துண்டு இஞ்சி, அரை ஸ்பூன் சாட் மசாலா பவுடர், அரை ஸ்பூன் ஜீரகம், கப் கொத்தமல்லி தழை, ஒரு அரை கப் புதினா, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு தவிர மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேணும்னா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ உப்பை போட்டு நம்ம திரும்ப ஒரே ஒரு தடவை மட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உப்பை ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சேர்த்திங்கன்னா பிரைட் கலரில் சட்னி நமக்கு கிடைக்காது. சுகர், லெமன் எல்லாமே க்ரீன் கலரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாவில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கான போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பொட்டேட்டோ ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இதில் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், இதில் பெருங்காயத்தூள், மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், இது மூணுத்தையும் ஆயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருக்கிடாதீங்க. ஸோ இப்படி டக்குன்னு ஃப்ரை பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ இஞ்சியும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டுத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆகிறச்சேவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு உப்பு போட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டஃபிங் ரெடி ஆகிருக்கும். கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டஃபிங் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதோட மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் ஓமம் போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. அப்போ தான் மேல் மாவு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் டர்மரிக் பவுடர், அப்புறம் சில்லி பவுடர், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா நம்ம கரைச்சி வச்சாச்சு. லம்ஸ் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு, மேல் மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை எடுத்துக்கிட்டு இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி, நான் ஷாலோ ஃப்ரை தான் இன்றைக்கி பண்ண போகிறேன், டீப் ஃப்ரை பண்ணல. அதனால் கொஞ்சம் மாவு கெட்டியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிட்டு அதில் நான் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், இன்னும் சீக்கிரமாக கூட ஆகும். கீழ்பாட் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணுங்கள், இல்லாட்டினா கரண்டிலலாம் மாவு ஒட்டிக்கும். பேஸ் மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்துருங்க. ஸோ இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுது. இப்போ நான் போட்ட அளவு குவான்டிட்டிக்கு ஒரு 8 போண்டா கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுங்கள், மீதி மாவு வச்சுக்கோங்க. அந்த மாவை மீதி இருக்கிற ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, சட்னி பவுடர்னு ஒன்று பண்ண போகிறோன்ட்டு, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சட்னி பவுடர் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சில்லி ஆட் பண்ணிக்கலாம், ரெட் சில்லி. இதெல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணி சட்னி பவுடர் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பன் ரெடியாக இருக்குது, சட்னி பவுடர், க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் போண்டா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பாவை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. இப்போ க்ரீன் சட்னி எடுத்துக்கிறோம். அதை நல்லா
பேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு போண்டாவை எடுத்து அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பாவுக்கு நடுவில் இந்த பொட்டேட்டோ போண்டாவை ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சட்னி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சட்னி பவுடரையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டா நம்மளோட டேஸ்டியான வடா பாவ் ரெடி ஆகிடும். ஸோ இதே மாதிரி நான் மற்ற எல்லா 6 வடா பாவையும் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெடி ஆகிடுது. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.